Hello to everyone. Welcome back to Learn English with Mohan. Today we are going to discuss the polite alternative words or euphemism words. So these words are inoffensive words. It does not hurt to others. ஸோ நாகரிகமான முறையில் மனிதர்களிடம் பேசும் வார்த்தைகள் தான் ஹியூபமிசம் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தமிழோட பார்த்தோம் அப்படின்னா அவர் செத்து விட்டார் அப்படின்றது ஒரு நாகரிகமற்ற வார்த்தை. அதுவே அவர் இறைவனடி சேர்ந்தார் அப்படின்றது ஒரு நாகரிகமான வார்த்தை. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் அப்படின்றது தான் இன்அஃபென்சிவ் வேர்ட்ஸ் அப்படின்றோம். அதுதான் ஹியூபமிசம் வேர்ட்ஸ் ஆர் பொலைட் ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன் திஸ் வீடியோ we can discuss the polite alternative words. So let's get started. So in our list, the first one, barber. So இந்த வேர்டை வழக்கத்தில் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வேர்ட் என்ன அப்படின்னா ஹேர் ட்ரெஸ்ஸர். ஸோ தமிழோட இது என்ன சொல்கிறோன்னா இவரை சிகை அலங்காரம் செய்பவர் அல்லது முடி ஒப்பனையாளர். இந்த முடி திருத்துபவர் அப்படின்றது இப்போ என்னவா மாறிடுச்சு அப்படின்னா சிகை அலங்காரம் அல்லது முடி ஒப்பனையாளர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த ஆல்டர்னேட்டிவ் வேர்ட் இஸ் ஹேர் ட்ரெஸ்ஸர். ஓகே, எக்ஸாம்பிள், த ஜென்டில்மேன் இன் த பிளாக் சூட் இஸ் எ ஹேர் ட்ரெஸ்ஸர். இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பிளாக் சூட்டில் இருக்க அந்த ஜென்டில்மேன் தான் ஹேர் ட்ரெஸ்ஸர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த ஜென்டில்மேன் இன் த பிளாக் சூட் இஸ் எ ஹேர் ட்ரெஸ்ஸர். ஓகே, இன் அவர் லிஸ்ட் த செகண்ட் ஒன், ஹோல்டு பர்சன். ஸோ வயது முதிர்ந்தவங்களை சொல்கிறோம் ஹோல்டு பர்சன். ஆல்டர்னேட்டிவ் வேர்ட் இஸ் சீனியர் சிட்டிசன். ஸோ தமிழோட என்ன சொல்கிறோம்னா மூத்த குடிமகன் அப்படின்னு சொல்கிறோம் சீனியர் சிட்டிசன். ஓகே, எக்ஸாம்பிள், Vijay is a senior citizen. Okay, in our list, the third one, idiot. Idiot அப்படின்னும் போதே ரொம்ப ஒரு பழக்கப்பட்ட வார்த்தை. என்ன சொல்கிறோம், முட்டாள். இதை கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வார்த்தையோட ஆல்டர்னேட்டிவ் வேர்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்டெலெக்சுவலி சேலஞ்ச்டு, அறிவார்ந்த சவால். ஏற்கனவே இந்த ப்ரீவியஸ் வீடியோவோட நம்ம இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பிளைண்டு, விஷுவலி இம்பேர்டு, ஹேண்டிகேப்டு, ஃபிசிக்கலி சேலஞ்சு. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தாங்க இடியட் அப்படின்றதுக்கு இன்டெலெக்சுவலி சேலஞ்சு. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். சிலர் இந்த மாதிரி பர்சன் கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, உனக்கு என்ன மூளையில் களிமண் இருக்கா இல்லை கல் தான் இருக்கா அப்படின்றது மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஹட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடியட் அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்டெலெக்சுவலி சேலஞ்ச் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஹீ இஸ் ஆன் இன்டெலெக்சுவலி சேலஞ்ச். ஓகே, in our list, the fourth one, died. Died means ஆல்டர்னேட்டிவ் வேர்ட் இறந்தார் அப்படின்றது தான். ஆல்டர்னேட்டிவ் வேர்ட் என்ன சொல்லலாம், passed away. Example, the president of our neighboring country died yesterday. Okay, in our list, the fifth one, peon. So actually the நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுற வார்த்தை என்னென்னா பியூன். ஸோ ஆல்டர்னேட்டிவ் வேர்ட் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். ஸோ தமிழோட என்ன சொல்கிறோம், அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். ஓகே, சென்டென்ஸ், the post of office assistant is vacant here. The post of office assistant is vacant here. Okay, in our list, the fifth one, homeless. So குடியிருப்பதற்கான எந்த ஒரு வீடும் இல்லாமல் இருக்கிற ஒரு ஸ்டேஜை சொல்கிறது தான் ஹோம்லெஸ் அப்படின்றோம். ஸோ சில சொல்கிறோம் வீடு வாசல் கிடையாதுன்றோம், பார்த்தீங்களா, அது மாதிரி தான் சொல்கிறது தான் ஹோம்லெஸ். ஸோ இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வேர்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆன் த ஸ்ட்ரீட்ஸ். இந்த ஆல்டர்னேட்டிவ் வேர்டு இஸ் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ். ஸோ சில இடத்துலலாம் பார்த்தோன்னா இந்த ரெஃப்யூஜஸ் எல்லாருமே ஆக்குபை பண்ணுறாங்க ஆன் த ஸ்ட்ரீட்ஸில். ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான ஒரு குடியிருப்பும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாமே ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்றது சொல்கிறது. ஓகே, எக்ஸாம்பிள், த மேன் வாஸ் ஆன் த ஸ்ட்ரீட். The man was on the street.
The second example, 1 in 200 people now on the streets in Britain as crisis deepens. 1 in 200 people now on the streets in Britain as crisis deepens. Okay. So hereafter, so we can use euphemism words or the polite alternative words. Okay, if you like this video, hit the like button. If you do not subscribe this channel, do subscribe it. So meet you again with an interesting topic. Till then, bye from Mohan.